Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் இந்த இது சப்ஜெக்டுக்கான மாடல் கொஷின் பேப்பர். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பேட்டர்ன் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி எந்த மாதிரியான கொஷின்ஸ் எந்த லெசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஓவரால் 100 மார்க்ஸில் 15 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கு. ஸோ 8 எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இப்போ சமூக அறிவியல் எடுத்துக்கிட்டிங்களா, வரலாறில் இருக்க 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்தது புவியியலில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு குடிமையியல், அடுத்து பொருளியல், இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சிட்டிங்கன்னா இதில் மட்டும் கேட்காம சில டைம் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் 1 மார்க்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நல்லா தரோவாக படிச்சிருங்க. 15 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இருக்குது இல்லையா? ஸோ 15 மதிப்பெண் இப்போ வர நமக்கு 1 மார்க்கில் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த 15 15 அவுட் ஆஃப் 15 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் 1 மார்க்ஸை நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் படிக்கும் போது கொஞ்சம் ட்விஸ்டிங் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. 15 1 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகிருக்கு இது வர. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 5 1s are 5 அகெயின் ஒரு 5 மார்க்ஸ் 1 மார்க்கில் வருது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக 5 மதிப்பெண். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 3 பொறுத்துக மேட்ச்சு திரும்ப 1 மார்க்ஸ். ஸோ இது வரைக்கும் நமக்கு அது ஒரு 15 மார்க்ஸ், இது ஒரு 10 மார்க்ஸ், 25 மார்க்ஸ். இது வரைக்கும் 1 மார்க்கே. ஸோ 1 மார்க் படிச்சிங்கன்னா 100ல் ஒரு 30% ஆஃப் மார்க்ஸ் 1 மார்க்கில் கவர் ஆகிடும். அதனால் நம்ம 30% ஆஃப் மார்க்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். சரிங்களா? எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம 1 மார்க்கில் 25 மார்க்ஸ். அண்ட் தென் இப்போ பாருங்கள் சரியாக தவறாக ஒரு 3 மதிப்பெண். சரிங்களா? 10, அதுக்கு அடுத்தது 15, 25, 28 மார்க்ஸ் வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பின் வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. அது ஒரு 2 மார்க் கொஷின். சரியான கூற்று இது மாதிரி கேட்கும்போது அடுத்து வரலாறு, அது புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துகன்னு இருக்கு இல்லையா, அதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது 5 மார்க்ஸ், இது ஒரு 25 + 5 30 மார்க்ஸ். காரணம் கூறு, இப்போது புவியியலில் நான் சொன்னேன் இல்லையா, காரணம் கூறு வேறுபடுத்துக, அதை படிச்சிங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ். இப்போது புவியியல் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு 5 பாடம் இருக்கா, 5 பாடத்தில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக அடுத்து வேறுபடுத்துக ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. தரோவாக படிச்சிட்டிங்கன்னா 10 மார்க். அந்த ஒரு 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் 10 மார்க் ஈஸியாக இருக்குது. 30 + 10 40 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்கும் நான் புவியியலில் இருக்க காரணம் கூறுக வேறுபடுத்துக படிச்சிட்டேன் அப்படின்னா அப்போது டோட்டலாக 40 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 60 மதிப்பெண்க்கு நம்ம மீதி இருக்க கொஷின்ஸை நம்ம ரிப்பீட்டடாக எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரோமன் நம்பர் 8 கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்க ஏதேனும் 10 மட்டும் 2 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக இருக்கு இல்லையா? அடுத்து பக்சார் போருக்கான காரணங்களை குறிப்பிடுக. இதில் ஏதாச்சும் 10 நீங்கள் எழுதணும். நீங்கள் வரலாறு, புவியியல், அடுத்தது பொருளியல், எல்லாமே குடிமையியலில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதுலாம் நீங்கள் ஒரு 5 கொஷின் பேப்பராவது கேதர் பண்ணி ஓரல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து ரோமன் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவான விடை தருக ஏதேனும் 5 மட்டும் 5 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் 5 எழுத சொல்லியிருக்காங்க. 50லேருந்து இல்லையா? ஸோ ஆங்கிலேயர்கள் 7 கொஷின்ஸ் 56 வரைக்கும் 7 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 5 எழுத சொல்லியிருக்காங்க. 5 மார்க் கொஷின். அதுக்கேற்ற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் நீங்கள் போட்டுட்டு ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. அடித்து எழுத வேண்டாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி எழுதாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரோமன் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க்குக்கு தாராளமாக அழகாக 8 மதிப்பெண் + 7 மதிப்பெண் 15 மதிப்பெண் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி 40 மார்க் அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? 40 + 15 55 மார்க் 1 மார்க். அப்புறம் புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக, அடுத்து மேப் ஒர்க், வரலாறு புவியியல், இது 2த்தில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க். இதை பார்த்திங்கனாலே டோட்டலாக 55 மதிப்பெண்கள் நம்ம வாங்கலாம்.
சாலிடாக 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க தரோவா அப்படின்னா அழகாக எடுத்துடலாம். அதனால் 1 மார்க்குக்கு அடுத்து புவியியலில் இருக்கக்கூடிய பார்ட்டு, அப்புறம் மேப் ஒர்க்கு வரைபடத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக மார்க் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டு வந்து ஃபைனலாக நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போங்க. 2 மார்க்கு 5 மார்க்கு அந்த மாதிரி. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.